உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. வருது கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், விசுவாசிகள் யாவரும், அப்படி இல்ல மாம்சமான யாவரும். கை தட்டுங்க. சபை ஐஸ்வர்யத்தை பேசாதபடியினால் சாட்சியா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இழந்து போனது. சபை ஆத்மாவை பேசியது, எல்லாவற்றையும் பேசவில்லை. சபை உள்ளான மகிமையை பேசியது, புறம்பான மகிமையை பேசவில்லை. இரண்டு வகையான மகிமை இருக்கிறது, இன்னர் குளோரி, அவுட்டர் குளோரி, ஷெக்கினா குளோரி, காபா குளோரி. ரெண்டு வகையான மகிமையை இயேசு பேசுகிறார். ஒன்று சாலமோனுடைய தேவாலயத்தில் இருந்த மகிமை வேறு, சாலமோன் முதலாய் சர்வ மகிமையில் அவன் உடுத்தி இருந்த ஆடையில் இருந்த மகிமை வேறு. இந்த ஷேபானாட் ராஜஸ்திரி ரெண்டு மகிமையை பார்த்தால் எதற்காக ஐஸ்வர்யத்தை பேச வேண்டும்? பேசிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம. என் அன்புக்குரியவர்களே, ஷேபானாட் ராஜஸ்திரி சாலமனுடைய செக்கினா மகிமையை பார்க்கவில்லை, காபா மகிமையை பார்த்தாள். அது என்னன்னா, அவன் உடுத்தி இருந்த ட்ரெஸ், அவனுடைய சர்வன்ஸ், அவனுடைய அமைச்சர்கள், இவங்களுக்கெல்லாம் அவன் முத யூனிஃபார்ம் ஒன்று உலகத்துக்குள்ள கொண்டு வந்ததே அவன் தான். அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, கலரு, அப்புறம் பெயிண்டிங்ஸு. அவங்க அப்பனும் ராஜா தான். அது சும்மா ஏதோ எங்கேயோ இருந்து வந்து சாதாரண ஆள் கிடையாது. அதுவும் யோசிச்சிருக்கு. அவங்க அப்பா ஏதோ மரநாற்காலி எடுத்து ஆணி அரிஞ்சு போட்டு உட்காந்துருக்கிறாப்புல. ஆனால் இங்கே வந்து சிங்காசனத்தை தடவி பார்த்தோன்னே, எங்கள் அப்பனும் ராஜா தான்டா, தங்கத்தெல்லாம் போய் உள்ளே வச்சிருக்கா, நீ தங்கத்தை சீட்டாகவே போட்டு உட்காந்துருக்கியாடா. பார்க்குறா, அந்த ஸ்டெப்ஸு ஏறி வர்றது, ரெண்டு பக்கம் அந்த அந்த கை ஹேண்ட் ரெஸ்ட் பண்ணுறது எல்லாத்தையும் பார்க்குறா, ட்ரெஸ்ஸை பார்க்குறா, சாப்பாடை பார்க்குறா. அவன் சொல்கிறான், இது விட்டமின் ஏ, இது விட்டமின் சின்றான், இது விட்டமின் வந்து டின்றான். சாப்பாட்டில் இவ்வளவா? இந்த செக்கினா மகிமையை பேசிய சபை காபா மகிமையை பேசலை. அதனால் புறஜாதிகளை அதனால் என்ன செய்ய முடியல? ஈர்க்க முடியல. உள்ளான மகிமை, ராஜகுமாரத்தி உள்ளான மகிமையுடையவள், கேரக்டர்ஸ். கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது, அவுட்டர் குளோரி. இது இன்னர் குளோரி, அது அவுட்டர் குளோரி. இன்னொரு இடத்துல வருது, கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், விசுவாசிகள் யாவரும், அப்படி இல்லை மாம்சமான யாவரும். கை தட்டுங்க. அவன் மாம்சம், அவனுக்கு பேர் என்ன? மாம்சம். சிகரெட் குடிக்கிறான், தண்ணி. மாம்சம்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்தவ பெந்தேகோஸ்தே வட்டாரத்தின் டெர்மினாலஜி படி மாம்சம்னா என்ன? மாம்சத்தில் பேசுகிறார் சார். சார் அவர் மாம்சத்தில் சிந்திக்கிறார் சார். அப்படின்னா என்ன? ரட்சிக்கப்படாத மனநிலை, மாம்சம். அப்ப பைபிள் சொல்லுது மாம்சம் எல்லாம், இந்த ரட்சிக்கப்படாதது, அதாவது அற்பமான எண்ணங்களுடையவர்கள், இந்த மாம்சமான யாவும் ஏகமாய் அதை காணுமா. உங்களுடைய ஆசீர்வாதத்தை, கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும் போது இந்த மாம்சம் கரங்களை தட்டி உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.